இந்த தீபாவளியில் வரும் அமாவாசை நாளில் முருகனுக்கு இதை செய்ய மறக்காதீங்க. இதை செய்வதால முருகன் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்டது எல்லாம் நிச்சயமாக நிஜமாகும். இந்த அரிய நாள் 18 வருடத்துக்கு ஒருமுறையே வருமாம். தீபாவளி நாளே இப்போ ஒரு அபூர்வ அமாவாசை நாளா இருக்கு. அந்த நாள்ல இதை செய்தா நீண்ட நாட்களா நிறைவேறாம இருந்த வேண்டுதல்கள், மன கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி சண்டைகள், வேலை பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இதுக்காக ₹1 கூட செலவு செய்ய வேண்டாம். சிம்பிளா இந்த வழிமுறையை பின்பற்றினா போதும். முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க, முருகன் அருளை பெற இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முருகனின் எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அமாவாசை திதி அக்டோபர் 20 மாலை 3:44க்கு ஆரம்பம், மறுநாள் மாலை 5:04க்கு முடிவாம். அதனால தீபாவளி அன்று மாலை குறைந்தது 4 மணி நேரமாவது மௌன விரதம் இருந்தா நல்லது. அதுவும் முடியலன்னா 2 மணி நேரமாவது மௌனமாயிருங்க. நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். முருகனின் பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மௌன விரதம் எல்லாராலும் முடியாது. ஆனால் முருகன் அருள் இருந்தா தானே சாத்தியம். அதனால அந்த நாள்ல வீட்டுல அசைவம் சமைக்காதீங்க. எல்லாத்திலும் சுத்தமும் பக்தியும் இருங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆசைகள் அனைத்தும் கைகூடட்டும். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க. நம்ம முருகன் எப்போதும் உங்களை காப்பாத்தட்டும்.